ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். மைன்கிராஃப்ட்டில் ஃபஸ்ட் லெவல் விளையாடுறோம். அது வந்து லோட் ஆகிருக்கு. எங்கள் அரை மணி நேரம் ஆகிடுச்சுங்க. இப்போ தானே போய் டீ குடிச்சிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. சரி வாங்க, அது வாட்டுக்கு லோட் ஆகிட்டு நம்ம வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வந்து கிங் ஆஃப் பாய்ஸ் கூமாப்பட்டி சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு, கமெண்டு பண்ணி விடுங்கோ. பெல் ஐக்கானை தள்ளி விடுங்கோ. சரி வாங்க உள்ளே போயிடலாம். லோட் ஆகிடுச்சு, பேச லோட் ஆகிருக்கு. சரி உள்ளே லேண்ட் ஆனோடனே நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு தான் போய்க்கிருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, இங்கே பாருங்கள் வீடு, இதான் நம்ம வீடு. இங்கே பாருங்கள் ஒருத்தன் கண்ணை திறந்து பார்க்குறியா ஒருத்தவனை. யார் திறந்து பார்க்குறியான்னு தெரியல, நம்ம திறந்து பார்க்குறியா. இங்கே பாருங்கள் பூச்செடி, அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூலு, பூசணிக்காய் செடி, பீட்ரூட்டு எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த பழுத்த பூசணிக்காய் வேணும்னா பூசணிக்காய் கமெண்ட் பண்ணுங்க. சரி இங்கே ஒரு ட்ராப் இருக்குது, அது சிக்க மாட்டேன். அந்த டைமண்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கதை திறந்தாச்சு. அந்த பூக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நுழைஞ்சோடனே இப்போ நம்ம வந்து பூனைக்குட்டியை பார்க்க வந்தாச்சு. பூனைக்குட்டி வந்து இங்கே தான் இருக்குது பாருங்கள். பூனைக்குட்டி வந்து நுழைஞ்சிருக்கு. மியாவுன்னு கத்திட்டு பாருங்கள். இப்போ வந்து பூனைக்குட்டி மறுபடியும் கற்று போகுது. மியாவ். இப்போ பூனைக்குட்டி கத்திச்சு பாருங்கள். இப்போ கட்டிட்டதுக்கப்புறம் நம்ம வெளியே போய்க்கலாம். வெளியே போய் இப்போ மேலே இருக்கிற விஷயம் நம்மளுக்கு மேலே ஏறி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து எல்லாம் பெட்டு கிட்டு கொட்டு உனக்கு நாலு கொட்டுன்னு இருக்குது. அது வாட்டுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி எல்லாம் போட்டு தரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ளே தான் நுழையணும். அடுத்து வந்து உள்ளே நுழைஞ்சாச்சு. புக்கு படிக்கிற இடம் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து புதையல் பெட்டி மேலே ஏறி நிற்கிறோம். படிக்கிற இடம் அது வந்து லேமினேஷன் பண்ணலாம் அதை வச்சு. அப்புறம் புதையல் பெட்டி மேலே ஏறி நிற்கிற மாதிரிங்க. இப்போ வந்தாச்சு. உள்ளே பாருங்க, அப்படியே செப்பு கலர் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம். உள்ளே போனால் இது வச்சிருக்க நாள். அப்புறம் வந்து இதுலேயும் ஒரு செப்பு கலர் எழுதி வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து வெளியே போகலாம். வெளியே போய் செகண்ட் ஃப்ளோர் போவோம். வாங்க செகண்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் ஏற்கனவே திறந்து இருக்குது. நம்ம வந்து மேலே வந்து இப்போ கீழே குதிக்கலாம். கீழே குதிச்சு உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை காட்டுறேன். இப்போ பாருங்கோ, இது வந்து தெரிஞ்சா நல்லாயிருக்கா? சரி மறக்காமல் அதுக்கு லைக் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், இது வந்து குதிரைக்காண்டி லைக் போட்டுருங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா உள்ள, அவருக்காண்டி ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவர் உயிரோடு இருப்பாரா. அப்புறம் இவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது இந்த மீனுக்காண்டி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸ்விம்மிங் பூல் ஒரு காக்கக்கல்லியில் போடுமா. உள்ள குதிச்சாச்சு. இப்போ உள்ள வந்து குதிச்ச உடனே எல்லாருக்கு பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோயிலுக்கு போய்க்கலாம். கம்ப்யூட்டர் வேறு அடிக்கடி இந்த ஸ்டெக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்காண்டி நான் அந்த கேம் வர மாட்டேன்னா, இந்த ஸ்டெக் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஒரு வெளியே ஸ்டெக்கில் இருந்துச்சாச்சு. இப்போ வந்து கீழே இறங்கிக்கலாம். இப்போ வந்து சாமி வரல. அப்புறம் வந்து கேட்டு திறந்து மேலே பாருங்கள் செங்கிலி சாமி வந்து மேலே அப்படியே பெருசாக இருக்குது. இது வாட்டி இருக்குது. அங்கே வாங்க நிறைய பேர் நிற்கிறேன். பாருங்க நிறையா பேர் நிற்கிறாங்க. நான் வேறு கம்ப்யூட்டரில் தான் எடிட் பண்ணுறேன் தவிர இந்த எம்ஆரியா. இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணாலும் ஸ்டெக் ஆகி போகுது. இப்போ நம்ம வந்து இந்த லைட்டை ஃபாலோ பண்ணி போகணும். ஏன்னா சீலகாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம். இந்த லைட்டை ஃபாலோ பண்ணி போமா. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறீங்க. எங்களுக்குள்ள ஒரு லைக் போட்டுக்கோங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்கோ. இந்த அப்படியே ஃபாலோ பண்ணி சீலகாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள் மெழுகுவத்தில் எரியுது. இந்த கோயில் ஒரு மர்மமான கோயில். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து நிறையா பேர் அந்த மெழுகுவத்தி எடுத்துகிட்டு போகணும். அதுவும் கோயிலுக்கு வாக்கப்பட்டது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஹவுஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம வந்து இந்த ஹவுஸ் வந்து யாருக்கும் காட்டினதில்லை. இந்த யாருக்குமே காட்டினதில்லை. வாங்க ரெண்டாவது மாடர்ன் ஹவுஸ்க்கு போய்க்கலாம். வாங்க இறங்கிட்டோன்னே இங்கே வாங்க ரேட்டு போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்மளது தான். இங்கேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல், காக்கா குளியல் போட்டுருமா. ஒரு காக்கா குளியல் போடுறது பாருங்கள். பெரிய ஆறுலாம் இருக்குது. மழை பெஞ்சால் வரக்கூடாது. அப்படியே பாருங்கள் அந்த புயல் பேரில் காசு போட்டு அந்த எவ்வளோ ரேட்லாம் போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து ஹோட்டலேருந்து இப்படி ஹோட்டல் மாதிரி கொடுத்துக்கலாம். கிச்சன் தான் இப்படி மாடி கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இங்கேருந்து கொடுத்துக்கலாம். இந்த வீடை நம்ம வந்து ஹோட்டலாகவும் வச்சுக்கலாம், வாடகை விடுறேன். சரி நம்ம இப்போ வந்து மேலே போவோம். மேலே போகிற பாருங்கள் மொத்தம் $15 கொடுத்துருக்கேன்.
இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். மேலே வந்து இப்போ போய் இங்கே பாருங்கள் ஜம்பிங் ட்ரைலாம் ஒரு கட்டிலாம் இருக்குது. வாங்க ஜாலியாக குதிக்கிற மாட்டியா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து உள்ள நுழைஞ்சு பார்த்தா இல்லையும் பெட்டுக்கிட்டு போட்டு அழகாக இருக்குது. சரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. இந்த வீட்டோட ரேட்டை பார்த்துங்க 12,000 ரூபா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் கிளம்பிட்டீங்க, அதனால் எல்லோரும் மறக்காமல் இந்த பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் ஷேர் பட்டன் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுச்சுங்க. பாய்.